இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தாயினுடைய பண்பு மிக முக்கியமான ஒரு பண்பு. அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். நாம எவ்வளவுதான் குர்ஆனை படிக்கலாம், எவ்வளவுதான் ஹதீஸ படிக்கலாம், ஆயத்துகளை ஆய்வு கூட செய்து பார்க்கலாம், ஹதீஸ்களை ஆய்வு செய்யலாம், நாம் பெரிய விற்பனர் என்று கூட பீற்றிக் கொள்ளலாம். ஆனாலும் கூட அர்ப்பணிப்பு இல்லை என்றால் தான் படித்த அந்த கல்வியை இன்னொரு ஆளிடத்தில் எடுத்து சொல்ல இயலாது. இந்த தாவா களம் என்பது அர்ப்பணிப்பினுடைய மறு உருவம் தான். அர்ப்பணிப்பு இல்லாமல் நீங்க தாவா செய்ய இயலாது. நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள். எல்லா நபிமார்களும் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொன்னார்கள். நான் உங்களிடத்தில் எந்த கூலியும் நான் பெற மாட்டேன். தௌஹீதை பேசுகிறேன், ஏகத்துவத்தை பேசுகிறேன், இந்த கொள்கைகளை சித்தாந்தங்களை நான் பேசுகிறேன். நீங்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்கா, நீங்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்கா, நீங்கள் எனக்கு உணவு தருவீர்கள் என்பதற்கா, பொருளாதாரத்தை அள்ளி வீசுவீர்கள் என்பதற்கா? இல்லை இல்ல, உங்கள்கிட்ட இருந்து ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்க மாட்டேன். நான் பாடுபடுகின்ற, நான் பேசுகின்ற இந்த தாவா களத்தில் எனக்கு ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ரப்புல் ஆலமீன் இடத்தில் பாராட்ட நான் எதிர்பார்க்கிறேன். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் நடத்தக்கூடிய இஸ்லாமிய கல்லூரி அத்தக்வா ஹிஃப்லு மதரசா ஆகியவற்றின் பட்டமளிப்பு நிகழ்ச்சியிலேயும் இஸ்லாமிய கல்லூரி துவங்கப்பட்டு ஏறத்தாழ 25 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது என்ற வகையிலேயும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் இந்த கல்வியகத்தில் இப்பொழுது பட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சனதை பெறுகின்ற மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டாலும் இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் எனக்கும் உங்களுக்கும், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் வாழுகின்ற அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் தேவையான செய்திகள் இருக்கிறது. எனவே இது மாணவர்களுக்கு பட்டம் பெறுகின்ற ஆலிம்களுக்கு மாத்திரம் இல்லாமல் அனைவர்களுக்குமான ஒரு தகவலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய உரையின் துவக்கமாக கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கல்வியகம் என்பது ஏறத்தாழ 25 ஆண்டு காலமாக செயல்பட்டாலும் அதில் இருந்து பல அறிஞர் பெருமக்கள் உருவாக்கப்பட்டு இருந்தாலும் இப்படி ஒரு சிந்தனை வருவதற்கு திருமறை குர்ஆன் தான் காரணம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். உங்களிலே ஒரு சாரார் நன்மையின்பால் ஏவக்கூடிய, தீமைகளை தடுக்கக்கூடிய ஒரு சாரார் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது திருமறை குர்ஆனுடைய கட்டளை. நபியுடைய காலமாக இருந்தாலும், நபி அவருடைய காலத்திற்கு பின்னால் வாழ்ந்த நபி தோழருடைய காலமாக இருந்தாலும், இன்றைய காலமாக இருந்தாலும் இந்த வசனம் நாம் செயல்படுத்தி ஆக வேண்டிய ஒரு கட்டளை. எத்தனையோ கட்டளைகள் திருமறை குர்ஆனிலே இருக்கிறது. தொழ வேண்டும் என்று, நோன்பு வைக்க வேண்டும் என்று, ஜக்காத்து கொடுக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், உற்றார் உறவினர்களை பேணி நடக்க வேண்டும், இது போன்ற ஏராளமான சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய, தாவா பணியை செய்யக்கூடிய ஒரு சாரார் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அடித்தளம் வேண்டும். போற போக்கில் சொல்லிவிட்டு போக முடியாது. தாவாவை ஒருவர் முன்னெடுக்கிறார் என்றால் இஸ்லாத்தை பற்றி அவர் அடிப்படையிலேயே தெரிந்து இருக்க வேண்டும். குர்ஆனுடைய கருத்துக்கள் என்ன, நபி மொழியினுடைய செய்திகள் என்ன,
எது இன்றைக்கு தேவையான விஷயம், எது இன்றைக்கு சர்ச்சையாக ஆக்கப்படுகிறது, இவைகள் எல்லாவற்றையும் கோர்வையாக எடுத்து குர்ஆன் ஹதீஸோடு அதற்கு ஒரு தீர்வை சொல்ல வேண்டும். அப்ப அது படிக்கணுமே, இஸ்லாத்தை படித்தால் தானே அது தெரிய வேண்டும். எனவே இந்த ஆயத்தின் அடிப்படையில் தாவாவை செய்ய வேண்டும் என்றால் அதற்கான ஒரு முன் ஏற்பாடுகள் வேண்டும். அதுதான் இஸ்லாமிய கல்லூரி. இஸ்லாமிய கல்லூரியை நாங்கள் துவங்குவதற்கு அடிப்படையே இந்த தாவா களம்தான். இதை இந்த மாணவர்களும் புரிந்து கொள்ளணும், எல்லாரும் புரிந்து கொள்ளணும். தாவா களம் உயிரோட்டமாக இருக்கின்ற பொழுதுதான் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டால்தான் அவர்கள் நன்மையான காரியத்தை செய்வதற்கும் தீமையிலே இருந்து விலகுவதற்கும் மறுமையிலே அந்த சொர்க்கத்தை அடைவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். ஒரு நேரத்தில் தமிழகத்தில் ஏராளமான மதரசாக்கள் இருந்தது. அங்கே அரபி பாடங்களை சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் மதுஹபின் அடிப்படையிலே சொன்னார்கள். தரீகாவுடைய பாடங்கள், தர்காக்களை பற்றி உள்ள பாடங்கள், இதைத்தான் அவர்கள் போதித்தார்கள். ஆனால் இறைவனுடைய அருளால் இந்த தௌஹீதை, ஏகத்துவத்தை, இறைவனும் இறை தூதரும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ற அந்த கொள்கையை படிக்க வேண்டும் என்பதற்குத்தான், மக்களுக்கு மத்தியிலே பரப்ப வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கல்வி துவங்கப்பட்டு இவ்வளவு ஆண்டுகளாக செல்கிறது. இது முதல்ல நாம தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. அடுத்து இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இங்கு படித்து பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள், யார் ஏற்கனவே படித்து பட்டம் வாங்கிய மாணவர்கள் அல்லது மதரசாவிலே படிக்காமல் இந்த தாவா களம் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், இவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இஸ்லாம் ஒரு அழகான ஒரு செய்தியை, ஒரு பண்பை நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தாயினுடைய பண்பு மிக முக்கியமான ஒரு பண்பு. என்ன பண்பு? முதல்ல அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு தாயிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு அர்ப்பணிப்பு. நாம எவ்வளவுதான் குர்ஆனை படிக்கலாம், எவ்வளவுதான் ஹதீஸை படிக்கலாம், ஆயத்துகளை ஆய்வு கூட செய்து பார்க்கலாம், ஹதீஸுகளை ஆய்வு செய்யலாம், நாம் பெரிய விற்பனர் என்று கூட பீற்றிக் கொள்ளலாம். ஆனாலும் கூட அர்ப்பணிப்பு இல்லை என்றால் தான் படித்த அந்த கல்வியை இன்னொரு ஆளிடத்தில் எடுத்து சொல்ல இயலாது. ஏன் தெரியுமா? இந்த தாவா களம் என்பது அர்ப்பணிப்பினுடைய மறு உருவம் தான். தாவா என்றால் அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பு என்றால் தாவா. இதுதான். அர்ப்பணிப்பு இல்லாமல் நீங்க தாவா செய்ய இயலாது. அர்ப்பணிப்போடு இருந்தால் தான் செய்ய முடியும். இதற்கு திருமறை குர்ஆன்ல ஏராளமான செய்திகள் இருக்கிறது. நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள். எல்லா நபிமார்களும் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொன்னார்கள். நான் உங்களிடத்தில் எந்த கூலியை நான் பெற மாட்டேன், தௌஹீதை பேசுகிறேன், ஏகத்துவத்தை பேசுகிறேன், இந்த கொள்கைகளை, சித்தாந்தங்களை நான் பேசுகிறேன். நீங்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்கா? நீங்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்கா? நீங்கள் எனக்கு உணவு தருவீர்கள் என்பதற்கா? பொருளாதாரத்தை அள்ளி வீசுவீர்கள் என்பதற்கா? என்னுடைய பேச்சை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீர்கள், அதன் மூலமாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பதற்கா? இல்லை இல்லை. உங்கள்கிட்ட இருந்து ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்க மாட்டேன். நபிமார்கள் பேசிய பேச்சு, இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், என்னுடைய கூலி நான் பாடுபடுகின்ற, நான் பேசுகின்ற இந்த தாவா களத்தில் எனக்கு ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ரப்புல் ஆலமீன் இடத்தில் பாராட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ரஹ்மான்ட்ட நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க எதுவும் எனக்கு தர வேண்டாம், நீங்க எதுவும் எனக்கு தந்தாலும் நிறைய போவதில்லை, ரப்பு எனக்கு தரணும். அரஹ்மான். இதான தியாகம். தியாகம் வேணுமா வேண்டாமா? தியாகம் இல்லைன்னா ஒவ்வொரு இறை தூதர்களும் இப்படி பேசி இருப்பாங்களா? எல்லா இறை தூதர்களும் பேசியது தானே. எனக்கு எதுவும் வேண்டாம், காசு வேண்டாம், பணம் வேண்டாம், புகழ் வேண்டாம், பதவி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், எதுவும் வேண்டாம்ப்பா, இது வேணும். நபிமார்களுடைய அந்த கொள்கையை நாம் பேசுகிறோம் என்றால் அவர்களிடத்தில் இருந்த இந்த பண்பு ஒரு தாயிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இன்றைக்கு தாவா செய்யக்கூடிய ஆலிம்கள் ஏராளமான பேர்கள் இருக்கிறோம். ஆனா ஒரு நேரத்தில் தாவா செய்வதற்கு ஆலிம்கள் இல்லை. அந்த நேரத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆலிம்கள் இருந்தார்கள்.
ஏராளமான கேள்விகள், ஏராளமான கொஸ்டின் நம்மை நோக்கி வந்துகிட்டே இருந்துச்சு. பதில் சொல்ல முடியாத அளவிற்கு, திணறுகின்ற அளவிற்கு அன்னைக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு ஏராளமான ஆலிம்கள், தாவாக்களம் அப்படியே விரிந்து கொண்டே செல்கிறது. அப்ப என்ன வேணும் நமக்கு? மிக முக்கியமாக இந்த அர்ப்பணிப்பு இருந்தா தானே தாவாவை இன்னும் கூடுதலாக கொண்டு செல்ல முடியும். சொகுசை எதிர்பார்க்க முடியாது தானே. ஒரு நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. கல்லூரியில் இப்பொழுது நீங்கள் அழகாக படிக்கிறீங்க, உங்களுக்கு ஜமாத்தின் மூலமாக என்ன வசதிகள் செய்து தர முடியுமோ அந்த வசதிகளை செய்து தந்திருக்கிறார்கள். பிரம்மாண்டமான வசதி என்று சொல்ல முடியாது, ஆனா தேவையான வசதி. நாங்கள் ஓதுகின்ற காலகட்டத்தில் அந்த வசதி தான் கிடையாது. எல்லாம் தரையில படுத்து உருளணும், 10 பேர் தங்கக்கூடிய அறையில் தான் 40 பேர் தங்கணும், இப்படித்தான் இருந்தது. அன்னைக்கு உள்ள சூழல் அப்படித்தான். அந்த நேரத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்ட ட்ரைனிங் என்ன தெரியுமா? எங்களுக்கு வழங்கப்பட்ட ட்ரைனிங், ஒவ்வொரு கிராமத்துக்கா போகணும், அங்கே இருக்கக்கூடிய தௌஹீத் சகோதரர்களை சந்திக்கணும், குர்ஆன் வகுப்பை நடத்தணும். அப்படி குர்ஆன் வகுப்பு நடக்கும் போதுதான் போட்டு பின்னு பின்னு பண்ணாங்க அடி. எப்போ மார்சாவில் ஓதுற அந்த நேரத்தில் இறைவனுடைய அருளால் மார்சால படிக்கின்ற பொழுதே அடி வாங்கினவன் தான். இங்க இருக்கக்கூடிய பல ஆலிம்கள் ஜெயிலுக்கு போனவர்கள். நீங்க நினைக்கலாம் ஜெயிலுக்கு போகாத அல்லது ஜெயிலை பற்றி தெரியாத, ஜெயிலுடைய நடைமுறை என்ன என்று புரியாத உங்களுக்கு இது எல்லாம் ஆச்சரியமாக கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் அன்றைக்கு 90களில் தௌஹீதை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் மட்டுமில்லை, ஏராளமான கொள்கை சொந்தங்கள் இந்த தௌஹீதை லேசாக சொல்லிவிடவில்லை. போலீஸ் ஸ்டேஷன் ஏறி சொன்னார்கள், கோர்ட்டு படி ஏறி சொன்னார்கள். எங்க எங்க சட்ட ரீதியாக சந்திக்க முடியுமோ அனைத்து இடங்கள்லையும் அவங்க ஏறி, அதுக்கு பின்னால்தான் பிரச்சாரம். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு இடத்தில் போய் தாவா பண்ண வேண்டும் என்றால் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம், கிளை நிர்வாகம், இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனா அன்னைக்கு எந்த கட்டமைப்பும் இல்லை. அடித்தால் கேட்பதற்கு நாதி இல்லை, உதைத்தால் ஆறுதல் சொல்வதற்கு கூட நாதி இருக்காது. ஊர் நீக்கம் செய்யப்பட்டால் ஏன்பா ஊர் நீக்கம் பண்ணாங்க என்று கேட்கிறது கூட ஆள் இல்லை. ஆனா இறைவனுடைய அருளால் இன்றைக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஜமாத்து எதிர்கொள்வதற்கு, சந்திப்பதற்கு தயாரா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தாலும் தியாகம் வேணுமா இல்லையா? தியாகம் இல்லாம இந்த தாவா பண்ண முடியாது தானே. ஒரு நேரத்தில் அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ண விளைவு இப்படி எல்லாம் வந்திருக்கணும். இப்ப நம்மள்டையும் அந்த பண்பு வேணும். நபிமார்கள் காட்டிய, நபிமார்களிடத்தில் இருந்த அந்த தியாக பண்பு நம்மளுக்கு வேணும். அது இல்லைன்னா இந்த தாவாவில் நம்ம நீடிக்க முடியாது. இதை புரிந்து கொள்ளணும். அடுத்து 2வது பண்பு என்னன்னு கேட்டா, எதை நாம பேசுகிறோமோ, எதை மக்களிடத்தில் நாம் எடுத்து சொல்கிறோமோ அது முதல்ல நம்மள்கிட்ட இருக்கணும். இது எல்லா நபிமார்களும் பேசிய ஒன்று. குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான் ஷுஐப் நபியை பற்றி, உங்களுக்கு நான் எதை தடை செய்திருக்கிறேனோ அந்த தடை செய்யப்பட்ட விஷயத்திற்கு நான் தடுத்த ஒன்றுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நான் விரும்பல. ஒன்றை உங்களுக்கு கூடாது என்று சொல்லிட்டேன், இது தப்பு என்று நான் உங்களிடத்தில் தெளிவுபடுத்தி விட்டேன். எதை தவறு என்று நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேனோ அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். பேசணும்ல, ஒரு தௌஹீத்வாதி, ஒரு தாயி இதை எடுத்து சொல்லணுமா இல்லையா? உங்க இடத்தில் தொழ வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் முதல்ல தொழுகை அண்டை இருக்கணும். 5 நேர ஜமாத்திற்கு வர வேண்டும் என்று உங்களிடத்தில் போதிக்கிறேன் என்றால் நான் வரணும். பொய் பேசக்கூடாது, பித்தலாட்டம் பண்ணக்கூடாது, ஏசக்கூடாது, அநியாயமாக பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது என்று நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்றால் இது போன்ற பண்பு என்கிட்ட இருக்கணும்ல. என்கிட்ட பொய் வரக்கூடாதுல்ல, என்கிட்ட ஏமாற்று வரக்கூடாதுல்ல, என்கிட்ட மோசடித்தனம் வரக்கூடாதுல்ல. இது என்ன செய்யும்? ஒரு தாயி இது மாதிரி செய்கிறார் என்றால், அவர் பேசியதற்கு மாற்றமா நடக்கிறார் என்றால் அந்த தாயோடு நிக்காது. அந்த தாயி தவறு பண்ணிட்டாரு, அதோடு நிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அந்த கொள்கையைத்தான் பேசுவார்கள். ஒரு தாயி திருநதுக்கு, அவர் மோசடி பண்ணதற்கு, அவர் ஏமாற்றியதற்கு அவரோடு சேர்த்து பேச மாட்டாங்க. இந்த சமூகம் இந்த கொள்கையை பேசும், கொள்கையே தப்பு அப்படின்னு பேசுவாங்க. அல்லது கொள்கையை வழிநடத்தி செல்லக்கூடிய இந்த ஜமாத்து
கல்லூரியை நடத்தக்கூடிய இந்த நிர்வாகம் எல்லாருமே அயோக்கியம். இது நான் கற்பனையில சொல்லல, நம்ம ஜமாத்தும் அனுபவப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் நம் ஜமாத் அல்லாத எத்தனையோ தாயிகள் இது போன்ற சிக்கல்ல மாட்டிக்கொண்டு வெளியில வர முடியாம துடியாக துடிக்கிறார்கள். இது ஏகத்துவத்திற்கு மாத்திரம் கேடு அல்ல, நம்முடைய இஸ்லாத்திற்கும் இது மிகப்பெரிய ஒரு பின் விளைவை ஏற்படுத்தும். இறைவனுடைய மார்க்கம் இறைவன் வளர்ப்பான், அதே நேரத்தில் இறைவனுடைய அந்த மார்க்கத்திற்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துதா இல்லையா? நான் ஒரு தவறை செய்து விட்டேன் என்று அந்த மக்கள் அதை என்னோடு இணைத்து பார்க்க மாட்டாங்க. என் கொள்கை, என்னுடைய ஜமாத்து, என்னுடைய குடும்பம், நான் சார்ந்து இருக்கக்கூடிய இன்ன பிற விஷயங்கள் எல்லாரும் இணைத்து பார்த்து ஒட்டுமொத்தமா இது சரியில்லை அப்படின்பாங்க. அதனால நாம எதை பேசுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, இதை ரொம்ப கவனிப்பாக இருக்கணும். மக்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. குறிப்பா தாய் என்றால் 24 மணி நேரம் இறைவன் கண்காணிக்கிறான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதர்கள் நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. சிசிடிவி கேமரா இருக்குதோ இல்லையோ நம்மளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் எங்க போறான், இவன் எந்த திருமணத்துல கலந்துக்கிறான், இவன் எங்க எல்லாம் போய் பேசுறான், இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அது ஒரு வகையில நல்லது. நம்ம தப்பு செய்யாம இருப்பதற்கு அல்லது நன்மைகள் கூடுதலாக செய்வதற்கு இது எல்லாம் ஒரு வாய்ப்பு. அதை நம்ம குறை காண தேவையில்லை, நம்ம சரியா நடந்தா போதுமே. அதனால எதை நாம பேசுகிறோமோ அந்த சொல்லும் செயலும் கரெக்டாக இருக்கணும். அதனாலதானே அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு கஷ்டப்படுகின்ற அந்த காலகட்டத்திலையும், எப்ப என் வாழ்க்கையை நீங்க பார்க்க கூடாதா, எவ்வளவு நாள் உங்கள்கிட்ட இருந்திருக்கிறேன்பா, எவ்வளவு காலம் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், என் வாழ்க்கையை நீ படித்துப்பார். ஏக இறைவனை பேசினார்கள், வகை செய்தியை பற்றி பேசினார்கள், எல்லா நன்மையான காரியத்தை பேசினார்கள். ஆனால் மக்கத்து காபிர்கள் ஏற்க மறுத்தார்கள். நபி அவர்கள் அதற்கு ஆதாரமாக சொன்னது என்ன? எனக்கு வகி வருகிறது, அவங்க சொல்றாங்க இல்ல பொய்னாங்க. நான் மேராஜுக்கு போனேன், இல்ல பொய் அப்படின்னாங்க. இல்ல எனக்கு இது போன்ற செய்திகள் வருது, எல்லாம் பொய். ரசூலாவை பார்த்து மஜ்னூன் என்று சொல்லலையா, பொய்யன் என்று சொல்லலையா, பைத்தியக்காரன் என்று சொல்லலையா? இவ்வளவு பெரிய விமர்சனத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையை பாருடா, என் வாழ்க்கையை பார். எத்தனை வருடங்கள் உங்களோடு நான் சேர்ந்து வாழ்ந்து இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு தவறு நடந்து உண்டா? என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பொய் இருந்தது உண்டா? அப்ப என் வாழ்க்கை சரியா இருக்கும் போது எனக்கு வகி வராத ஒன்றை வகி வருது நான் எப்படி சொல்லுவேன்? தீமைகளை நான் செய்ய வேண்டும் என்று நான் எப்படி உங்களுக்கு நான் உத்தரவு போடுவேன்? இது ஒரு தாய்க்கு, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அனைவர்களுக்கும் உள்ள படிக்க வேண்டிய ஒரு பாடம். நம்ம வாழ்க்கையை சொல்லணும். என்ன பார், நான் எப்படி இருக்கிறேன் நீ பார், என்னை வைத்து என்னுடைய கொள்கை நீ எடை போடு, நான் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனம் பொய் இல்லை என்று சொல்லு. ரசூலா எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஆதாரமாக முன்வைத்து தாவா களத்தில் நின்றார்களோ, ஜெயித்து காட்டினார்களோ, அதுதான் இப்ப நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையை ஆதாரமாக காட்டுவோம். நாங்கள் பேசிய அந்த சுன்னாவின் அடிப்படையில் நாங்கள் நடக்கிறோம். நாங்கள் பேசிய குர்ஆன் வசனம் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படுகிறது. நான் எதையெல்லாம் உங்களுக்கு சொன்னேனோ அதை நான் பின்பற்றுகிறேன். என் வாழ்க்கை நீ பாரப்பா. இதுதான் ரசூலுல்லாஹ் செய்த பிரச்சாரம். இது வேணும். இந்த செய்திகள் நமக்கு மிக முக்கியமான தேவை. இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்திற்கு இது மிக மிக அவசியம். இதுல நாம சரிக்கிட்டோம், இறைவன் காப்பாற்றுவான், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மிகப்பெரிய சறுக்கலை நாம சந்திக்கிறோம் அர்த்தம். மிகப்பெரிய சறுக்கலை சந்திச்சிருவோம். நாம எதை பேசுறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில இல்ல. எந்த தீமையை செய்யக்கூடாது என்று சொன்னோமோ அந்த தீமை நம்மள்கிட்ட இருக்கிறது அப்படின்னா அவ்வளவுதான், விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். அதனால தாயியாக இருக்கிறோம், பட்டம் வாங்கி விட்டோம் என்ற அந்த நிலையோடு இருக்காம எதை சொல்கிறோமோ அதை முடிஞ்சவரை செயலாற்றுகின்ற, செயல்படுத்துகின்ற ஒரு செயல் வீரனாக இருக்கணும். தாயி என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸை செயல்படுத்தக்கூடிய செயல் வீரன் அது வரணும், வேற ஒண்ணும் தேவையில்லை. நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம், அதுதான் என்னுடைய கடமை, அதுதான் என்னுடைய பணி என்ற நிலையை நாம வளர்த்துக் கொள்ளணும். இது இப்பொழுது உபதேசமாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம். இரண்டு விதமான ஒரு பண்பு, ஒன்னு அர்ப்பணிப்பு வேண்டும், இன்னொன்னு எதை நாம பேசுகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும்
தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.